இன்னைக்கு நம்ம யுவர் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் அனிமேட்டட் சீரிஸோட எபிசோட் 3 ஓட பிரேக் டவுன் தான் பார்க்க போறோம். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க, வீடியோவை கேக் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சீரிஸ்க்கான 2 எபிசோட் வந்துட்ட அப்புறமும் இன்னும் என்ன ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இந்த ஆரம்பிச்சிட்டானுங்களா அப்படின்னு சொல்ற மாதிரி ஸ்பைடர்மேனோட ஐடென்டிட்டி ரிவீல் ஆகி ஏகப்பட்ட பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் அவர் சூழ ஆரம்பிக்குது. இந்த எபிசோட்ல பீட்டர் பார்க்கர் நார்மல் ஹாஸ்பண்ட் கூட கை கோர்த்து 2 பேரும் ஒரு டீமா சேர்ந்து எதிரிகளை எதிர்த்து செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. ஸ்பைடர்மேன் 2 சக்தி வாய்ந்த ஸ்பீடு டீமன் அப்படின்றவன் கூடயும் டரண்டுலா அப்படின்ற 2 சக்தி வாய்ந்த சூப்பர் வில்லன்ஸ் எதிர்த்து ஒத்தால சண்டை படவும் செய்றாரு. ஒவ்வொரு எபிசோட்லயும் ஸ்டோரி கொஞ்சம் கொஞ்சமா டெப்தா போறத ஒவ்வொரு எபிசோடு பாக்குறப்போ நமக்கே ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. எனிவே எபிசோட் 2 எங்க முடிச்சிருந்தாங்களோ அதோட கண்டினியூஷன்ல இருந்து தான் எபிசோட் 3 ஸ்டார்ட் ஆகுது. பீட்டர் பார்க்கரோட ஸ்பைடர்மேன் அப்படின்ற ஐடென்டிட்டி நார்மல் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிட்ட அப்புறம் நார்மல் ஹஸ்பண்ட் பீட்டர் பார்க்கர் கிட்ட இது மாதிரி பீட்டர் நீ ஒன்னும் பயப்பட வேணாம், உன்னோட இந்த ஸ்பைடர்மேன் அப்படின்ற ஐடென்டிட்டி நம்ம 2 பேரையும் தவிர வேற யாருக்கும் தெரியாம நான் சீக்கிரட்டா பாத்துக்கிறேன் அப்படின்னு நார்மல் ஹஸ்பண்ட் பீட்டர் கிட்ட சொல்றாரு. அவர் சொன்னதை கேட்டு இந்த பக்கம் பீட்டர் பார்க்கரும் அவரை நம்பி அவரோட வீட்டுக்கு போயிட்டு அவரோட கேர்ள் ஃப்ரெண்டான நிக்கோ கிட்ட எல்லாத்தையும் சொல்றாரு. இது மூலமா பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் அப்படின்றது அவரோட கேர்ள் ஃப்ரெண்டான நிக்கோக்கும் தெரிய வருது. அதுக்கப்புறம் நம்ம பீட்டர் ஒரு காலியான ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள நுழைய அந்த ரெஸ்டாரண்ட்ல யாருமே இல்லாம ஒரு டேபிள்ல நார்மல் ஹஸ்பண்ட் மட்டும் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அங்க வந்து பீட்டரை பார்த்ததும் நார்மல் ஹஸ்பண்ட் அவர்கிட்ட பீட்டர் நீ ஸ்பைடர்மேனா மாறின கேமரா ஃபுட்டேஜ் என்ன தவிர யாருமே பார்க்கல, சோ என்ன தவிர நீ தான் பீட்டர் பார்க்கர் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அது மட்டும் இல்லாம நீ அமேசிங் ஃபேண்டஸில காப்பாத்தின அந்த பையன் வேற யாரும் இல்ல, அது என்னோட பையன் தான் ஹாரி ஆஸ்பான் அப்படின்னு நார்மல் ஹஸ்பண்ட் பீட்டர் கிட்ட சொல்லிட்டு அவரோட பையன் ஹாரி ஆஸ்பானை காப்பாத்தினதுக்காக அவர்கிட்ட ஆஸ்கிராப்ஸ்ல உன்னை பெரிய ஆளா ஆக்க போறேன் அப்படின்னு உன்னோட ஸ்பைடர்மேன் சூட்ல இன்னும் ஏகப்பட்ட டெக்னாலஜி ஆட் பண்ணி உன்னை இன்னும் சக்தி வாய்ந்த சூப்பர் ஹீரோவா மாத்தி காட்டுவேன் அப்படின்னு நார்மல் ஹஸ்பண்ட் அவரோட ஏகப்பட்ட ஐடியாஸை பீட்டர் கிட்ட சொல்றாரு. இதை கேட்டது பீட்டருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம தயங்கி நிக்க அப்போ நார்மல் ஹஸ்பண்ட் ஒரு $1000 செக்கை சைன் பண்ணி பீட்டர் கிட்ட கொடுக்குறாரு. ஆல்ரெடி பீட்டரோட வீட்ல ஏகப்பட்ட கடன் இருக்கிறதுனாலையும் அண்ட் மேக்கும் ஏகப்பட்ட செலவுகள் இருக்கிறதுனாலையும் பீட்டரோட வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குன்னா அங்கிள் பென்னோட பழைய பொருட்களை வித்து அதுல இருந்து வர்ற காசை வச்சு அவங்களோட ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருக்கிறதுனால பீட்டருக்கு வேற வழி தெரியாம நார்மல் ஹஸ்பண்ட் கொடுத்த $1000 செக்கையுமே வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் சூப்பர் பவர்ஸ் இருக்க திருடங்க 2 பேரு ஒரு பணப்பைய ஒரு குப்பை தொட்டில வைக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸை காட்டியிருப்பாங்க. அப்போ திடீர்னு அந்த குப்பை தொட்டி கால் முளைச்சு அங்கிருந்து நடந்து அங்கிருந்து மறைஞ்சு போயிடுது. அப்போ இன்னொரு பக்கம் லூனி பீட்டர் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ லூனிக்கு அவரோட அம்மா கால் பண்ணி அவரோட தம்பியை பத்தி சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ லூனி திடீர்னு அங்கிருந்து பறையில கூட்டிட்டு 2 பேர் கார்ல அங்கிருந்து கிளம்புறாங்க. லூனி பறையல் கிட்ட இது மாதிரி என்னோட அம்மா எனக்கு கால் பண்ணி என்னோட தம்பியை பத்தி பேசிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க, வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு தெரியல, என்னோட வீட்டுல டிராப் பண்ணிட்டு அப்படின்னு லூனி பறையல் கிட்ட சொன்னதும் பறையல் கார்ல லூனி அவரோட வீட்டுல டிராப் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுற அந்த பக்கம் லூனி அவரோட வீட்டுக்கு வெளியே போலீஸ்லாம் இருக்கதை பார்த்துட்டு அப்படியே அவரோட வீட்டுக்குள்ள போறாரு. அவரோட வீட்டுல இருந்துட்டு லூனியோட அம்மா பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. என்னாச்சு என்ன ஏது அப்படின்னு லூனி அவங்க கிட்ட கேட்க அதுக்கு லூனியோட அவங்க அம்மா இது மாதிரி உன்னோட தம்பி ஒரு கும்பலோட சேர்ந்து கேம்பிளிங் பண்ணிட்டு இருக்கான், அதுக்காக தான் அவனை தேடி போலீஸ் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு லூனியோட அம்மா லூனி கிட்ட சொல்லிட்டு அவரோட தம்பியை பத்தி நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டு சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட தம்பி எங்க இருந்தாலும் நான் அவனை தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு லூனின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி அவரோட தம்பியோட போனை ட்ரேஸ் பண்ணி 110 ஹாங் அவுட்ல இருக்கிறத கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு போய் அவரோட தம்பியை பாக்குறாரு. அங்க அவரோட தம்பி ஒரு கும்பலோட இருக்கிறத பாக்குறாரு. லூனி அங்க இருந்து அவரோட தம்பியை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பும் போது அந்த கேங்கோட தலைவனான பிக் டொனாவன் அப்படின்றவன் வந்து லூனின் கிட்ட உன்னோட தம்பியை அங்க இருந்து கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்ல பதிலுக்கு லூனி அவனை பார்த்து இங்க பாருங்க, இங்க நான் பிரச்சனை பண்றதுக்காக வரல, என்னோட தம்பி கிட்ட யாரும் போகாம அவனை இங்க இருந்து போக விட்டீங்கன்னா அவனுக்கு பதிலா நான் உங்களோட கேங்ல சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு லூனி அவங்கள பார்த்து சொல்றாரு. இதுக்கிடையில் நம்ம ஸ்பைடர்மேன் அந்த 2 திருடங்களும் ஒரு இடத்துல இருந்து கொள்ளடிச்சிட்டு போகும்போது அவங்கள தடுத்து அவங்களை எதிர்த்து சண்டை போடவும் ஆரம்பிக்கிறாரு. ஸ்பைடர்மேனுக்கு இந்த மாதிரி சக்தி வாய்ந்த வில்லன்ஸ் எதிர்த்து சண்டை போட்டு அனுபவம் இல்லாததுனால அவங்களை எதிர்த்து சண்டை போடும் போது தடுமாறி அவங்க கிட்ட அடி வாங்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ நார்மல் ஹஸ்பண்ட் ஸ்பைடர்மேனோட போனை ஆக்ட் பண்ணி அவர்கிட்ட ஸ்பைடர்மேன் சண்டை போட்டுட்டு இருக்க அந்த 2 திருடங்களை எதிர்த்து எப்படி டெஃபீட் பண்றது அப்படின்னு நார்மல் ஹஸ்பண்ட் ஸ்பைடர்மேனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஸ்பைடர்மேன் அதை கேட்டு அவங்களை எதிர்த்து சண்டை போட ஆரம்பிச்சு அவங்களுக்கு பவரை கொடுக்குற எனர்ஜியை ஷார்ட் சர்க்யூட் பண்ணி அவங்களை டெஃபீட் பண்ணிடுறாரு. அப்படியே போலீஸும் அவங்களை கைது பண்ணிடுறாங்க. அப்போ ஸ்பைடர்மேன் அப்படியே ஆஸ்கிராப்க்கு வந்து நார்மல் ஹஸ்பண்ட் கிட்ட நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு டீமா செயல்படலாம் அப்படின்னு 2 பேரும் அவங்களுக்குள்ளே ஒரு டீலிங் போட்டுக்கிறாங்க. அப்போ இந்த பக்கம் லூனி அந்த கேங்கோட தலைமை கிட்ட இது மாதிரி சொன்னதும் அந்த கேங்கோட தலைவனும் லூனி கேட்டதுக்கு சரின்னு சொல்லிட்டு லூனி அவங்களோட கேங்ல சேர்த்துட்டு அவங்களும் அவங்களுக்குள்ளே ஒரு டீலிங் போட்டுக்கிறாங்க. இதோட யுவர் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் அனிமேட்டட் சீரிஸோட எபிசோட் 3 முடியுது. ஓவரால் அந்த எபிசோட்ல ஸ்டோரி செம ஸ்ட்ராங்கா ரைட் பண்ணிருக்கதை நம்மளாலே புரிஞ்சுக்க முடியுது. எனிவே அதை தொடர்ந்து அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தி அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க, அடுத்த வீடியோல பார்க்கலாம்.